ஹே ஆல், நான் ரொம்ப எதிர்பார்த்த வீடியோ இது. ஃபைனலி எடிட் பண்ணிட்டேன். ரொம்பவே ஸ்பெஷல் வீடியோ எங்களுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பிளேஸ் இது. அது எங்கன்னா சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டுடியோ. செந்தோசா போகும்போது இதை கிராஸ் பண்ணி தான் போவோம். அப்போ இந்த பிளேஸை ஆச்சரியமாக பார்த்துட்டு போவோம். அப்படி இங்கே என்னதான் இருக்கு, நம்ம எப்போ இங்கே போக போகிறோம் அப்படின்னு ஃபைனலி இட் ஹேப்பன்ட். இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு காலையிலேயே கிளம்பணும். ஏன்னா அங்கே டைம் பத்தாது எல்லாத்தையும் பார்க்க. பட் நாங்கள் கிளம்பி அங்கே ரீச் ஆக 11 o'clock ஆயிடுச்சு. ஏன் லேட் அப்படின்னா இந்த மழையால. பிகாஸ் நாங்கள் கிளம்புன அன்னைக்கு சரியான மழை. சரி போகலாமா வேணாமா யோசிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு மழையா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கிளம்பியாச்சு. சிங்கப்பூர்ல எங்க இருந்தாலும் சரி செந்தோசாக்கு இல்லை யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு போகணும்னா இந்த ஒரு மாலுக்கு வந்தாதான் போக முடியும். அது எங்கன்னா விவோ சிட்டி. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான், வேற எதுவும் வழி இல்லை. இந்த மால் உள்ள 4th floorல போனா இந்த ட்ரெயின் எடுக்கலாம். இங்க என்ட்ரி ஆக நம்ம பஸ் கார்டே வச்சு உள்ள போயிடலாம். அண்ட் நம்ம பேங்க் கார்டு இல்லை வேற ஏதாவது கார்டு அங்க வச்சிருப்பாங்க, அதை கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரி வந்து செந்தோசா அண்ட் யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு போறதுக்கான ஒரு ட்ரெயின். அதுக்காக தான் அது உள்ளார போறோம். வீக் டேஸ் போனா கூட்டமா இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனாலும் இங்க கூட்டமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினை விட்டுட்டு செகண்ட் ட்ரெயின்ல தான் ஏறி வந்தோம். அந்த ஸ்டாப்ல இறங்கின உடனே எனக்கும் என் தங்கச்சிக்கும் சரியான எக்ஸைட்மெண்ட். போன உடனே ஒரே கடை, சாப்பாடு கடை, பொம்மை கடைன்னு வரிசலா இருக்கும். பட் காலையிலேயே உள்ள போயிடாதீங்க. பிகாஸ் இந்த ஷாப் எல்லாமே நைட் 8 மணி வரைக்குமே ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நம்ம அங்க உள்ள போயிட்டு வெளியே வரும்போது இந்த கடையெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு போகலாம். இங்க திங்ஸ் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம், உங்களுக்கு மெமரபிளா இருக்குன்னா. பட் இங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே வந்து மிஷினில் புக் பண்ணிக்கலாம். 3 பிளேஸ்க்கு டிக்கெட் இருக்கும். நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு தான் வாங்க போகிறோம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். 1 டே டிக்கெட், எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது எதுக்குன்னா நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லைனு, நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு மரியாதை, அந்த மாதிரி. ஸோ நம்ம சீக்கிரமாக எல்லா ரைடையும் பார்க்கலாம். பட் வந்து நார்மல் டிக்கெட்டில் வந்து நம்ம லைனில் நின்று பொறுமையாக எல்லாரும் பார்க்க அப்படியே அந்த லைன் பொறுமையாக நகரும். அப்படி தான் நம்ம வந்து ஒரு ரைடையும் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகும். இப்போ நார்மல் டிக்கெட்டில் உள்ளவங்க ஒரு 6 ரைட் தான் பார்க்க முடியுது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டிக்கெட்ல உள்ளவங்க ஒரு 10-12 ரைட் பார்க்க முடியும். அதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நார்மல் டிக்கெட் 4 பேருக்கு 328 வெள்ளி, விச் இஸ் நம்ம ஊருக்கு 20,000ங்க. இப்போ தெரியுதா இத்தனை நாளா நாங்க ஏன் இங்க போகாம இருந்தோம் அப்படின்ட்டு. வித் ஜிஎஸ்டி போன வருஷம் 8%, இப்போ வந்து 9 மாத்திட்டாங்க. சொல்ல போனா 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணி போட. வெளியே வருஷலா கடை வச்சது பார்த்ததுன்னு உள்ளேயும் கடை வச்சிருப்பாங்க. இங்கே கடைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்தந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த ஸ்பாட் வந்து மினியன் அந்த மாதிரிலாம் உள்ள ஒரு ஷோ இல்ல ரைடு அப்படின்னா அவங்களோட கடையை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். சீரியஸ்லி உள்ள வந்த உடனே ஏதோ ரியல் வேர்ல்ட்ல இருக்க மாதிரி இருக்காது, வேற ஒரு கார்ட்டூன் வேர்ல்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பில்டிங்ஸ்லாம் பார்க்க பக்காவா இருக்கும். மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? இவ்வளோத்துக்கும் இன்னைக்கு சரியான மழை. வீக் டேஸ், வீக்கெண்ட் இல்லை. நாங்கள் வீக் டேஸ் போனால் கூட்டமாக இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் இன்னைக்கும் சரியான கூட்டமாக இருக்கு. ஸோ நாங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா ஹாலிவுட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இங்கே வந்து அந்த கார்ட்டூன் அந்த மாதிரி ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன மூவிஸ், அது சம்மந்தப்பட்ட ரைட்லாம் இருக்கும். எங்களால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா சில ஷோ பார்க்கணும்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். ரைடு நம்ம எப்போ வேணுமோ போகலாம், ஆனால் கூட்டமாக இருக்கும் நிறைய ரைடு. எங்க கூட்டம் வழியே டக்குன்னு அங்கே போய் பூந்துடணும். வழி தெரியல, ஷோ டைமிங் தெரியலன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பெகட்டி ஸ்பேஸ் சேஸ் அப்படிங்கிற ஒரு ரைடுக்கு தான் போகலான்னு அங்கே போய் நின்னோம். கியூ பார்த்தீங்கன்னா நகரவே மாட்டுது, அங்கே தான் நிற்கிது. ஸோ அதுலேருந்து வெளியாகி லைட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஷோக்குள்ளே போனோம். அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஒருத்தவர் ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசினாரு. ஓகே இந்த ஷோ மொக்க ஷோ போல, கூட்டம் இல்லைன்னு வந்துட்டோம். கூட்டம் இல்லைங்கும் போதே உஷாரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஷோட இன்ட்ரோடக்ஷன் அவங்க முடிச்சோன்னு பக்கத்துல ஒரு மூவி செட்டப் மாதிரி இருந்துச்சு. அங்க போனோம். எல்லாரும் பார்க்க சுமாரா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா லைட் கேமரா ஆக்ஷன் ஒரு ஆடியோ பிளே ஆகணும்னு வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம அந்த சீன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இயர்ஸ் அகோ ஏதோ ஒரு நடுக்கடல்ல தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. ஃபயர்லாம் பேர்ன் ஆகுச்சு, அப்புறம் வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகுச்சு. ஸோ நீங்கள் ஹாலிவுட் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம், கூட்டம் இருக்காது. இந்த ஷோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கடைசி ஷார்ட் மட்டும் தெரியாமல் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தோன்னா உட்காருவோம், சாப்பிடுவோம், ரெஸ்ட் ரூம் போவோம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஹாலிவுட்ல எங்கே வந்திருக்கோம்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 3D ரைடு. இங்கே வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். பட் உள்ளே போய் பார்த்தா மாடிப்படியெல்லாம் ஏறி நிற்கிறாங்க, அந்த அளவுக்கு கூட்டம். சரி மாடிப்படியெல்லாம் தாண்டி உள்ளே வந்தாச்சுன்னு பார்த்தா அது உள்ள போய்கிட்டே இருக்கு. பிகாஸ் அவ்வளோ கூட்டம் மக்கள் நிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு போரிங்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கூட்டத்துல அந்த லைன்ல கொஞ்சம் கொஞ்சமா நவந்துகிட்டே போகும்போது நிறைய பட்டன்ஸ் வச்சிருந்தாங்க, நம்ம வந்து விளையாண்டுகிட்டே நடந்து போறதுக்கு. ஆல்மோஸ்ட் நாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு 1 hour லைன்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்க ரைடுக்கே போனோம். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ரீச் ஆனோடனே கிளாஸஸ் 3D கிளாஸஸ் வச்சிருப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். ஐ திங்க் ஒரு ரைட்ல வந்து 8 பேரோ 6 பேரோ உட்காரு. அந்த ரைடு எப்படி இருந்துச்சுன்னா சீரியஸ்லி பயங்கரங்க. அந்த கண்ணாடி எடுத்துட்டு பார்க்கும்
பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, அந்த கண்ணாடியை போட்டுட்டு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி அந்த ஃபயர் வந்து ஷூட் ஆகும்போது நமக்கு உண்மையாவே ஃபயர் ஷூட் ஆகுற அளவுக்கு அந்த ஹீட்டு அந்த அந்த ஒரு எஃபெக்ட்லாம் கொடுத்தாங்க. நான் அந்த கண்ணாடியை போட்டுட்டு அந்த ரைடில் இருக்கும்போது என்ன நினச்சேன்னா, நம்ம எங்கேயோ போகிறோம் போல் ரொம்ப ரைடு வந்து லைக் ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி லைட்டாக தூக்கி விட்டுட்டு பார்க்குறேன், அந்த மிஷின் ஆக்சுவலி அந்த ரைடு வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. அந்த வண்டி அங்கேயும் இங்கேயும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் எங்கேயோ போயிட்டுருக்கோம், ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சேன். பட் அது இல்லை. சீரியஸ்லி டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய பேர் அங்கே வரவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் போனால் ட்ரை பண்ணுங்கள். Autobots, roll out! I got back! ரைடெல்லாம் வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது. எனக்கு ஒரு ஃபோன் கீழே விழுந்துரும்னு பயம். இது ஒரு லாங் வீடியோ, ஸோ நான் பார்ட் பை பார்ட்டாக போடுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ பார்ட் 2 உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.